மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ கண்டஸ்டெல்லாம் கலாய்ச்சி வீடியோ போட்டிருக்காங்க. அவங்கள கலாய்ச்சி வீடியோ போட்டிருக்காரு மிஸ்டர் பீஸ்ட். எப்படின்னா கலாய்ச்சி வீடியோ போட்டவங்கள ஃபுல்லாக கூட்டு வந்து ஒரு ரூம் ஒரு வீடை கொடுத்துருக்காரு. அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ, யார் லாஸ்ட் வரை இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடுன்னு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் பீஸ்ட் வீடியோவை கலாய்ச்சி வீடியோ போட்டவங்களால அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. போட்டு பரபரன்னு வீடவே பறத்தி எடுத்துட்டாங்க. நீங்கள் வீடியோ எப்படி பார்த்துருப்பீங்க. அவங்க வீடியோவில் அவர் வீட்டவே நாஸ்திப்படுத்திட்டாங்க. அவர் வீடியோவை பார்த்து வெளியில் பயங்கரமாக வீடியோ போட்டவங்களாம் ஒவ்வொரு ஆளாக கலர ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சு செஞ்சுட்டார். அவங்க போகிற நேரத்தில் அவங்களோட வீடியோ காட்டுறது. இப்போ நான் ஒரு தம்ப்நெயில் டிசைனர். இப்போ என்னோடய வீடியோவை பார்த்து நிறைய கமெண்ட்லாம் வந்திருக்கு, பேட் கமெண்ட் வந்திருக்கு. அவங்கள எல்லோரும் கூட்டு வர வச்சு நான் தம்ப்நெயில் டிசைன் பண்ண சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் தம்ப்நெயில் டிசைன்லாம் எவ்வளோ கஷ்டம்னு. இதில் சில பேர் ஏஐன்னு வேறு சொல்கிறீங்க. ஏஐலும் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து கொடுக்கணும். கமெண்ட் பண்ணுறீங்க, ஈஸியாக கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் கொடுக்கணும். தம்பி எனக்கும் தம்ப்நெயில் டிசைன் பண்ணி தாண்டு கொடுக்குறேன் இரு. மிஸ்டர் பீஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ செஞ்சார். அதே வீடியோவை இப்போ கண்டஸ்டண்டாக ஒரு சின்ன பையனை இறக்கியிருக்காரு. அவன் அந்த சேலஞ்ச் எடுத்து பண்ணியிருக்கான். 1,00,000 முடிய எண்ணணும். ஒரு ரூம்குள்ளே போட்டு அவன் வாடிக்கை எண்ணிக்கிட்டே இருக்கான். மிஸ்டர் பீஸ்ட் அந்த 1 2 3 சேலஞ்சை பண்ணையில் எல்லோரும் கலாய்ச்சாங்க. அவர் வீடியோவில் கமெண்டில் அப்படிலாம் கொஞ்சம் இதெல்லாம் வேலைக்காகாது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னவங்களாம் அவர் வீடியோவில் இப்போ பேட் கமெண்ட்லாம் குட் கமெண்டாக மாதிரி இருக்குது. அப்படி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ரிவெஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மிஸ்டர் பீஸ்ட் வீடியோவில் இருக்க சேலஞ்செலாம் ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. நம்ம பார்க்குறோம் ஈஸியாக இருக்கும் அந்த சேலஞ்செலாம். நானாக இருந்தால் அங்கே கலக்கியிருப்பேன். அங்கே ஒன்றும் கலக்கலாம் முடியாது. அங்கே போய் இருந்தால் தான் தெரியும் நம்மளோடது.